நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தமிழகத்தில் தொடர்ந்து விபத்துகள் அதிகமாக நடந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக நெடுஞ்சாலைகளில் இரவு நேரங்களிலான விபத்துகள் தொடர்ந்து அதிகமாக நடந்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். இதற்கான காரணங்கள் என்ன, பின்னணிகள் என்ன, எதனால் இந்த விபத்துகள் நடக்க இருக்கிறது என்பதை குறித்து தான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறது. எகிரும் சாலை மரணங்கள், இருளில் பறக்கும் வாகனங்கள் கட்டுப்படுத்த என்னதான் வழி என்பதை குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள், தமிழக வெற்றி கழகம். வணக்கம் சார். மற்றும் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு ராஜாராம் அவர்கள். வணக்கம் சார். சார் ஜெகதீஸ்வரன் சார், உங்ககிட்டேருந்தே ஆரம்பிக்கிறேன். நான் இந்த 2022 நெடுஞ்சாலைத்துறை அறிவிப்பில் பார்த்தீங்கன்னா தமிழகம் தான் அதிகப்படியான விபத்துகள் ஏற்படுத்தியிருக்கிறது. மரணங்களில் 2வது இடத்துல இருக்கு. ஆனால் அதுக்கு பிறகும் 2 வருடங்களுக்கு பிறகும் அதே நிலை தான் தமிழகத்தில் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இதற்கான முக்கியமான காரணங்கள் என்னன்னு நீங்க பாக்குறீங்க சார்? 2022 மட்டும் கிடையாது, தமிழ்நாடு பல்வேறு விஷயங்கள்ல நம்ம முதன்மையான மாநிலம். நம்ம இப்போ ஹெல்த் கேர் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இங்கதான் நிறைய பேர் தேடி வருவாங்க. சென்னை மெடிக்கல் கேபிட்டல் ஆஃப் இந்தியாங்கிற அளவுக்கு இருக்கு. கல்வியில நம்ம சிறந்து விளங்குறோம் அப்படின்ட்டு பல விஷயங்கள்ல முன்னேறிய மாநிலமாக சொல்லப்படுகின்ற தமிழ்நாடு அன்பார்ச்சுனேட்லி விபத்துகளையும் தொடர்ச்சியாக, நான் சொல்றது 2015-16 இருந்து நீங்க தொடர்ச்சியாக முதல் இடத்துல தான் வகிச்சுட்டு வரோம். 2016 இருந்து முதல் இடம் நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ்ல கன்சிஸ்டன்டா ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. இந்த கொரோனா காலத்துல மட்டும் கொஞ்சம் குறைஞ்சது, அது இந்தியா முழுக்க உலகம் முழுக்க குறைந்தது. அதை தாண்டி எல்லா வருடங்களிலும் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி இறப்பு விகிதத்துல யூபி முன்னாடி இருக்கிறாங்க, நம்ம 2ஆம் இடம் இருக்கோம். ஏன்னா நீங்க இப்போ அவங்களை ரெக்கவர் பண்றது, இந்த 108 சர்வீசஸ் எல்லாம் எவ்வளவு இம்ப்ரூவ்டா இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். ஆனாலும் ஸ்டில் நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் நம்ம தான் முதல்ல இருக்குன்னு பாக்குறோம். சமீபத்துல நிறைய தினம் எப்ப நீங்க பேப்பர் திறந்தீங்கன்னாலும் கெட்ட விபத்து செய்திகள் நீங்க தவிர்க்காம போக முடியாது. சமீபத்துல நீங்க நெடுஞ்சாலைகள்ல பஸ்ஸஸ் ஆக்சிடென்ட்ஸ் 2-3 பஸ் சேர்ந்து மோதியது. ஒரு தனியார் பேருந்துல இருந்து அது இன்னொரு கார்ல இடிச்சு ஒரு 4 பேர் இறந்து போயிட்டாங்க. ஓவர் ஸ்பீடா வந்த ஒரு கார் கண்ணு மூட தெரியாம ஒரு கார் மதுரையில பார்த்தோம். மதுரை ஹைவேல ஒரு ஓரமா போயிட்டு இருக்க 2 வீலரை அடிச்சு இவங்க இந்த பக்கம் தாண்டி பாஞ்சு விழுந்த காட்சிகளையும் பார்த்தோம். தொடர்ச்சியாகவே இந்த மாதிரியான விபத்துகள் நமக்கு சிசிடிவி காட்சிகள்லாம் பார்க்கும் பொழுது பதைபதைக்கின்ற காட்சிகளாக அது மாறிக்கொண்டிருக்கிறது பாக்குறோம். எல்லாவற்றிலுமே ஒரு காமனான ஃபேக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாத்துக்கும் என்னங்க காரணம் கேட்டீங்கன்னா, ஒண்ணு மிக முக்கியமான காரணமாக ஓவர் ஸ்பீடிங் இருக்கு அப்படிங்கறத பார்க்கிறோம். நீங்க இப்போ ஒருத்தர் அடிச்சோ இல்ல ஒரு மரத்துல மோதியோ இல்ல ஒரு டிவைடர்ல முட்டியோ எவ்வளவு டிஸ்டன்ஸ் பறந்து வருது காருன்னு பார்க்கிறோம். சம்பவ இடத்திலேயே அந்த காரில் பயணித்த 6 பேரும் இறந்து விட்டார்கள், ஒரு குழந்தை உட்பட இறந்து விட்டது அப்படிங்கிற செய்திகளை, துயரமான செய்திகளை தொடர்ச்சியா பார்த்துட்டே தான் இருக்கும் நம்ம. இப்போ இந்த ஓவர் ஸ்பீடிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமாக இது ஒரு ஏன்னா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது நல்ல சாலைகள், நீங்க குறிப்பாக ஹைவேஸா, ஸ்டேட் ஹைவேஸா இருக்கலாம், நேஷனல் ஹைவேஸா இருக்கலாம், நீங்க நல்ல சாலைகள் இருக்கு. நல்ல சாலைகள் இருக்கும் பொழுது மக்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா வேகமாக போலாம். ஹை அண்ட் கார், உங்களோட கார் ஸ்பீட் என்னவா போகும்? 120 போகுமா, 130 போகுமா, 140 போகுமா? எனக்கு திருச்சியில இருந்து சென்னை போறது நான் 3.5 மணி நேரத்துல போயிடுவேங்கிறத பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிற ஒரு சமுதாயமாக இது மாறிக்கொண்டே இருக்கிறது. நான் என்னோட கார்ல நான் அப்படி தட்டினேன்னா, திருச்சியில தட்டேன்னா 3.5 மணி நேரத்துல நான் தூக்கிடுவேன், மதுரையில தட்டேன்னா 5.5 மணி நேரம் 6 மணி நேரத்துல சென்னைக்கு சேர்ந்துருவேன் அப்படிங்கிறது பெருமையான விஷயம் அல்ல. ஏன்னா அவார்டு ஏதாவது கொடுக்க போறாங்களா? நான் ஸ்பீடா நீ 5 மணி நேரத்துல வந்துட்டப்பா, நீ தான் உனக்கு ஒலிம்பிக் கோல்டு மெடல் தான் கொடுக்க போறாங்களா என்ன? இந்த முட்டாள்தனமான சிந்தனை மறுபடியும் இந்த டிரைவர்ஸ்க்கு போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் நீங்க அரசாங்க குறைகள் இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு ஆண்டும் நீங்க NCRB டேட்டா ரிலீஸ் பண்றாங்க, நம்மளோட ரோட் டிரான்ஸ்போர்ட் ரிலீஸ் பண்றாங்க. அதை தாண்டி தமிழ்நாடு மாசம் ப்ரொவிஷனல் டேட்டா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல மிக முக்கிய காரணமாக இருப்பது பாத்தீங்கன்னா அதிக நேரங்கள் ஃபால்ட் ஆஃப் த டிரைவர், ஒரு ஓட்டுநரின் கவனக்குறைவே மிக முக்கியமான காரணமாக. அதாவது 2 வீலர் ஓட்டுநராக இருக்கலாம், இல்ல ஒரு கார் ஓட்டுற இல்ல லாரி ஓட்டுநராக இருக்கலாம், அவருடைய கவனக்குறைவின் காரணமாகத்தான் அதிகமான விபத்துகள் ஏற்படுகிறதாக இருக்கிறது. 2 வீலர் இன்வால்வ் ஆக்சிடென்ட்ஸ், அது 2 வீலர் மோதிக்கிறதோ இல்ல 2 வீலர் போய் ஏதாவது ஸ்பீட ஏதாவது ஒரு டிவைடர்ல மோதுறதோ இல்ல போய் ஒரு பஸ்ல மோதுறதோ அப்படிங்கிறதும் அதிகப்படியான விபத்துகளாக இருக்கிறது. அதில் மிக குறிப்பா ஹெல்மெட்ஸ் போடாம இருக்கிறவங்க அதிகமான விபத்துகளை சிக்கிறாங்க அப்படிங்கிற டேட்டா எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. இந்த டேட்டா வச்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்ல போனா இப்ப முதலமைச்சர் கூட இது ரொம்ப துரதிருஷ்டமான விஷயமா இருக்கு. நம்ம குறைக்கான வேலைகள் செய்யணும், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும், ஹைவேஸ் ஒர்க் பண்ணணும், மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு முயற்சிகள் எடுத்தால் கூட அன்பார்ச்சுனேட்லி தொடர்ச்சியாக தமிழ்நாடு முதலிடத்தில் தான் போய்கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஒரு மோசமான விஷயமாக பார்க்கிறோம். இதை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் நீங்க ஒரு பக்கம் விழிப்புணர்வுக்கான வேலைகளும் பண்றாங்க, காவல்துறையில பண்றாங்க,
நெடுஞ்சாலைத்துறையில பண்றாங்க. அது ஒரு பக்கம் விழிப்புணர்வுக்கான வேலைகள் நடக்குது. இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் ஒர்க் பண்றாங்க. பட் அதையெல்லாம் தாண்டி இங்க விபத்துகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது முதல் முக்கியமான காரணமாக இந்த கவனக்குறைவு, கவனச்சிதறல் அல்லது இந்த ஓவர் ஸ்பீடிங்கிறது மிக முக்கியமான காரணமாக இருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன். நன்றி சார். சார் ராஜாராம் சார், ஜெகதீஸ்வரன் சார் சொன்ன மாதிரி ஸ்பீடிங் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி சாலையில் வாகனங்கள் எப்படி அதிகமோ அதே மாதிரி அந்த விபத்துகளுக்கு காரணங்களும் மிக அதிகமான காரணமாக இருக்குது. இதை தவிர்த்து வேறு என்னெல்லாம் காரணங்கள் அதிகமாக விபத்து ஏற்பட காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது விபத்து அப்படிங்கிறது வந்து 2 காரணங்களாக நடக்கும். ஒன்று வந்து ஹியூமன் எரர், இன்னொன்று மெக்கானிக்கல் எரர். இப்போ ஹியூமன் எரர் தான் மேக்ஸிமம் நடந்ததாக சார் சொல்கிறாங்க, இருக்கலாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மெக்கானிக்கல் எரர் நிறைய நடக்குது. ஒரு 3 சம்பவங்களை சென்னையில் நடந்த பஸ்ஸில், கவர்மெண்ட் பஸ்ஸில் பின்னாடி உட்காந்துருக்க லேடி அவங்க உட்காந்துருக்க பகுதி உடஞ்சி அப்படியே அவங்க கீழே விழுந்து பஸ்ஸு போயிட்டே இருக்குது, தரையோடு அவங்க இழுத்துட்டு போகிறாங்க. இன்னொரு இடத்துல பஸ்ஸில் கண்டக்டர் உட்காந்துருக்காரு, அந்த பஸ்ஸு திரும்புகிற வேகத்தில் அவர் சீட்டோடு சேர்ந்து கீழே விழுறாரு. இன்னொரு இடத்துல வந்து படிக்கட்டோடு விழுந்துருது. இப்போ இதெல்லாம் வந்து ஹியூமன் எரர்னு நம்ம சொல்ல முடியாது, இது மெக்கானிக்கல் எரர். அவங்க பார்த்துருக்கணும், அதை பார்த்துட்டு அப்புறம் தான் வண்டி எடுக்கணும். இந்த வண்டி எத்தனை வருஷம் ஓடுமோ அத்தனை வருஷம் தான். வெளிநாடுகள்லாம் ஒரு வண்டி வந்து ரிஜிஸ்டர் பண்ணால் 10 வருஷம்னா 10 வருஷம் தான். அதுக்கப்புறம் அந்த வண்டி எல்லாத்தையும் ஸ்கிராப்புக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஆனால் நம்ம நாட்டில் அது கிடையாது. அது இல்லாத சூழ்நிலையில் மெக்கானிக்கல் எரருங்கிறது ஒரு பிரேக் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ஸ்டேரிங் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படிங்கிறது நம்ம வந்து மெக்கானிக்கல் ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் சார். இது ஒரு அந்த டிபார்ட்மெண்ட் பார்த்து சரி பண்ணி இருக்க வேண்டிய ஒரு விஷயம். நிச்சயமா எப்படி ஒரு மெக்கானிக்கல் நிச்சயமா, அதாவது அந்த 10 ஆண்டுகள்னா 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த பஸ்ஸை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அந்த பஸ்ஸை வெளியே எடுக்கிறாங்கன்னா கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டு தான் எடுக்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை. அரசு பஸ்ஸுகள் இல்லை, தனியார் பஸ்ஸுகள் தலைதெறிக்க ஓட்டுறாங்க. அதாவது இங்கேருந்து திருநெல்வேலிக்கு 10 மணி நேரத்தில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான பணத்தை வாங்கி அவங்கள வேகமாக கூட்டு போகிறாங்களோ இல்லையோ மேலே உலகத்துக்கு கூட்டு போயிடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அவங்களோட ஸ்பீடு. அந்த ஹைவேஸில் வந்து அந்த ரோட்டில் எவ்வளோ ஸ்பீட்னாலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி அதாவது சென்சார் வச்சுருக்கா சொல்கிறாங்க. அதன்படி யார் மேலே வழக்கு போட்டதோ இது வரைக்கும் தெரியல. அதெல்லாம் வந்து தடுக்கப்படணும். நிச்சயமாக வந்து இவ்வளோ வேகத்துக்கு மேலே போகக்கூடாது. 2வது வெஹிக்கிள்ஸ் ஒவ்வொரு வருஷமும் வந்துக்கிட்டே இருக்குது. வெஹிக்கிள்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்கிற ரோட்டுக்கு அதிகமான அளவுக்கு வெஹிக்கிள் வருது. அவ்வளோ ரிஜிஸ்டர் பண்ணுறோம், ஏதோ ஆன் ரோடு கொண்டு வரோம், எல்லாத்தையும் கொண்டு வரல. அதுக்கு தகுந்த மாதிரி ரோடு வசதி நம்ம செஞ்சு கொடுக்கல. 2வது இப்போ அந்த இது டோல் பிளாசான்னு வச்சு வசூல் பண்ணுறாங்க நேஷனல் ஹைவேஸில். அது ஒரு 10 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி தான் வசூல் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ 15 வருஷம் ஆனாலும் வசூல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி வசதிகள் பண்ணி கொடுத்துருக்காங்களா? அந்த ரோடு வசதிகளில் எங்கே எல்லா இடத்துலையும் லைட் இருக்குதா? முதல்ல ஸ்ட்ரீட் லைட் கிடையாது. அந்த லைட் இல்லைங்கிறதே ஒரு முக்கியமான காரணம். அந்த லைட்டை வந்து நீங்கள் வந்து அதிகமாக செலவழித்து பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் பகலில் அதை சார்ஜ் பண்ண மாதிரி சோலார் சிஸ்டத்தில் பண்ணி நைட்டில் எரியிற மாதிரி கூட வைக்கலாம். அட்லீஸ்ட் அந்த வெளிச்சத்தில் தெரியும் யார் கிராஸ் பண்ணுறாங்க, எந்த வண்டி முன்னாடி போகுது அப்படிங்கிறது. அப்புறம் ஸ்பீட் பிரேக்கர் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஹைவேஸில். அது இல்லாத போகிறது, இருக்கிறதுனாலையும் ஆக்சிடென்ட் நடக்குது, இல்லாத போனதால இவங்க கட்டுப்பாடு முறையில் போகிறாங்க. 2வது இளைஞர்கள் பாருங்கள், சென்னை நகருக்குள்ள சரு 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 சருன்னு பாயிறாங்க, ரேஸ் ஓட்டுறாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் தடுக்கப்படணும். 2வது சட்டம். இதில் இறந்து போனால் 304A 279 அஜாக்கிரதையாக வண்டி ஓட்டுறது. இதில் வந்து காயம் பட்டால் 337, கிரிவியஸ் இன்ஜினா 338, இறந்து போனால் 304A. அதுக்கு மேக்ஸிமம் தண்டனை என்ன கொடுக்குறாங்க? ஒன்றும் கிடையாது, ஃபைனபிள். சில கேஸில் வந்து தான் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. அதை வந்து மாற்றணும். ஏன்னா ஒரு கொலை அப்படின்னா ஒரு உயிர் போகுது, இதுவும் ஒரு கொலை தான். கவனக்குறைவால் நடந்தாலும் ஒரு உயிர் போயிடுது. அந்த உயிர் போனதுனால அந்த குடும்பம் நடத்துறதுக்கு வருது. அதாவது அதோட பின்விளைவுகளை பார்க்கணும். அதுக்கு ஏதோ நஷ்டஈடு கொடுக்குறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. அது நடக்காமல் தடுக்கிறதுக்கு என்ன வழி? ஏற்கனவே இவர் நம்ம கமலஹாசன் சார் நடித்த படம் ஒன்று வந்து இந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் என்னென்ன கூத்து நடக்குது அப்படிங்கிறது இன்றைக்கும் நடக்குது. அதாவது காவல்துறையில் தான் லஞ்சம் நிறைய நடமாடுது அப்படிம்பாங்க. அங்கே போய் பாருங்கள், மெயின் காரணமே அதுதான். ஓட்ட தெரியாதவங்களும் லைசன்ஸ் கொடுக்குறாங்க, ஓட முடியாத வண்டிக்கு லைசன்ஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் தடுக்கப்படணும், கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இதனால் எத்தனை உயிர்கள், அதாவது உலகத்திலே இந்தியாவில் தான் அதிக ஆக்சிடெண்ட்டு, இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் அதிக ஆக்சிடெண்ட்டு. அப்போ எவ்வளோ உயிர்கள் போகுது? இதுக்கு யாராவது வந்து கவர்மெண்ட் நடவடிக்கை எடுத்து அதுக்கு சட்டத்தை கொண்டு வரணும், மாற்றணும் அப்படிங்கிறது இது வரைக்கும் பண்ணலை. 2வது ரோட்டில் லைட்டு கொண்டு வரணும், அதுக்கும் பண்ணலை. 2வது இப்போது அந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் அங்கே ஸ்ட்ரிக்டாக பண்ணணும், அது பண்ணலை. அது போக சின்ன பசங்க இதை மாதிரி ரேஸ் ஓட்டுறாங்க, இதை மாதிரி வண்டிங்க
பைக்கு வந்து முன்னாடி வந்து புல்லட் இருக்கும், எஸ்டி இருக்கும், ராஜ்தூத் இருக்கும், ஸ்கூட்டர் இருந்தால் வெஸ்பா ஸ்கூட்டர் இருக்கும். இப்போ ஏகப்பட்ட வண்டி வந்துருச்சு. ஒவ்வொரு வண்டியும் 2 வீலரே 6 லட்ச ரூபா, 8 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபாய்க்கு. அந்த வண்டி ஓடுறதுக்கு நம்ம ஊரில் ரோடு இருக்கா? வெளிநாட்டில் அதுக்கு ரோடு இருக்குது, வசதி இருக்குது. அந்த வண்டியை கொண்டு வந்து இங்கே ஓடினா என்ன ஆகும்? ஆக்சிடென்ட் தான். இந்த ஆக்சிடென்ட்டுங்கிறது நிச்சயமாக கவனக்குறைவு, அதில் மாற்றமே இல்லை. ஆனால் மெக்கானிக்கல் இருக்குது. இதை தடுக்க வேண்டிய மொத்த பொறுப்பும் அரசாங்கத்துக்கு இருக்குது, காவல்துறைக்கும் இருக்குது, கண்டிப்பாக பொதுமக்களுக்கும் அந்த அக்கறை வேணும். கண்டிப்பாக சார். ஸோ ஜெகதீஸ்வரன் சார், இப்போ நீங்கள் சொன்ன காரணங்களை தாண்டி போதை என்பது ஒரு முக்கியமான காரணமாக விபத்துக்கு பார்க்கப்படுகிறது. அதை நீங்கள் எப்படியா பார்க்குறீங்க? தனியார் வாகனங்கள் அதே மாதிரி 2 வீலர்ல போறவங்க நிறைய பேர் வந்து போதை ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. அவங்க எங்கேயாவது போய் மோதுறது, இல்ல வந்து மரத்துல மோதுறது, இந்த மாதிரியான வேலைகள் நிறைய பண்றாங்க. மிதமிஞ்சிய போதையில் இது மாதிரி பயணிக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியமான காரணம் தான். என்னன்னா அது வந்து எந்த அளவுக்கு பதிவு செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா அது குறைவு தான். பல நேரத்தில் இன்சூரன்ஸ் கிடைக்காது, இன்சூரன்ஸ் அமௌண்ட் கிடைக்காது அப்படிங்கறதுனால காவல்துறையினர் வந்து ஒரு குடிச்சிட்டு வாகனம் ஓட்டிருந்தா கூட அது வந்து அவர் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட் எழுதுறாரு அப்படிங்கறதும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியது. அதனாலதான் அது வந்து ஒரு பெரிய அளவுல அது பேசப்படாத விஷயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அது உண்மைதான். அதே மாதிரி இப்ப சார் சொன்னதுல ரொம்ப முக்கியமா அடிப்படையா ஒரு பெரிய கோளாறு நம்ம ஊர்ல இருக்கிற ஆர்டிஓ ஆஃபீஸர் கோளாறு தான். நீங்க வந்து நிறைய பேருக்கு இன்னைக்கு வரைக்கும் நீங்க வாகனம் நம்ம வந்து நம்ம ரோட்ல பார்க்கும் பொழுது வாகனங்களை இயக்கவே தெரியாது. ஒரு 2 வீலரை எப்படி ஓட்டணும், நம்ம வந்து இண்டிகேட்டர் எப்ப போடணும், கை எப்ப காமிக்கணும், நம்ம கண்ணாடி எப்ப பார்க்கணும். நீங்க இப்போ நான் வந்து மேலை நாடுகள்ல இருந்துச்சு. இப்ப யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த எல்எல்ஆருக்காக எக்ஸாம் டெஸ்ட் எழுதுவோம் இல்லையா? இங்க வந்து ஆன்லைன்ல இப்பதான் கொண்டு வந்திருக்காங்க. அட்லீஸ்ட் ஏதோ ஒரு கணக்குல எழுதவா செய்யறாங்க. நீங்க இதுக்கு வந்து ஒரு புத்தகம் படிக்கணும். சாலையில போறதுக்கு நீங்க என்னென்ன விதிகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிற புத்தகம் படிக்கணும். அந்த புத்தகத்தை படிச்சு அந்த எல்எல்ஆர் டெஸ்ட்டை நம்ம இந்தியர்கள் நிறைய பேர் ஃபெயில் ஆவாங்க. தொடர்ச்சியா 2 முறை 3 முறை ஃபெயில் ஆகி அதை வந்து கஷ்டப்பட்டு ஏதோ ஸ்கூல்ல புக்கு படிக்கிற மாதிரி படிச்சு அதை ஃபுல்லா புரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகுதான் நீங்க வந்து லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்க பிரேக் இன்ஸ்பெக்டர் அந்த ஊர்ல நாட்டுல இருக்க பிரேக் இன்ஸ்பெக்டரோட போய் போகணும். அதையுமே கூட அவங்க ஒரு ரோட்ல போகும்போது மினிமம் ஸ்பீட் 50, மேக்ஸிமம் ஸ்பீட் இருக்குன்னா மினிமம் ஸ்பீடோட கம்மியா போனா ஃபெயில் பண்ணிடுவாங்க. இந்த சட்டங்கள்லாம் இருக்கு. நீங்க வந்து எந்த பிரேக் போடுறது, எந்த இடத்துல பிரேக் போடுறாங்க, கரெக்டா நிக்கிறாங்களா, சாலைக்கு விதிகளை ஃபுல்லா புரிஞ்சிருக்காங்களா போன்ற கேள்விகளும் கேட்கப்பட்டு அதற்கு பிறகுதான் பல நாடுகள்ல வந்து லைசன்ஸ் கொடுக்கப்படும். ஆனா நம்ம ஊர்ல உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபுளுன்ஸ் இருக்கு, எனக்கு ஒரு இன்ஃபுளுன்ஸ் இருக்குன்னா நான் வீட்டுல இருந்தே நான் லைசன்ஸ் எடுக்க முடியும், வீட்டுல இருந்தே எல்எல்ஆர் போட முடியும் அப்படிங்கிற ஒரு அவலமான நிலை தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஆர்டிஓ நீ போட்டோ எடுக்கிற மட்டும் போனா போதும், நீ போட்டோ எடுத்தது லைசன்ஸ் வாங்கிட்டு வந்து அப்படிங்கிற நிலைமை தான் இன்னைக்கு வந்து இருந்துட்டு இருக்கு. அது 2 வீலர் பண்றாங்க. அப்ப இந்த இடத்துல மிகப்பெரிய கோளாறு. ஏன்னா அங்க வந்து நான் சொல்ற மாதிரி பணம் கடுமையா பொருள்கின்ற இடம்னு கேட்டீங்கன்னா ஆர்டிஓ ஆபீஸா தான் இருக்கிறது. நீங்க வந்து அது வாகன தணிக்கையா இருக்கலாம். இல்ல வந்து பல நேரங்கள் இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஆட்டோல மீட்டர் போட்டிருக்கணுங்கிற சட்டம் இருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் எஃப்சிக்கு போகும்போது அதை பாக்குறாங்க. எத்தனை ஆர்டிஓ பாத்துருக்காங்க, நீ மீட்டர் போட்டு ஓட்டுறியா, நீ மீட்டர் போட்டு காசு வாங்க கேட்கறாங்களா? அதெல்லாம் எந்த கணக்கும் கிடையாது. பேருந்துகள் எல்லாம் சரியா இருக்கான்னு பாக்குறது, இந்த மாதிரி பல விஷயங்களை கோட்டை விடுற இடமாக நீங்க லைசன்ஸ் இந்த அனுமதி கொடுக்கிற இடத்துல மிகப்பெரிய கோளாறு. அங்கே விழிப்புணர்வு விஷயங்கள் கத்துக் கொடுக்கணும். நீங்க அந்த எல்லா வாகனத்துல போகும்பொழுது நீங்க மேண்டேட்டரி சைன் என்னவா இருக்கு, நீங்க வந்து டைரக்ஷனல் சைன்ஸ் என்னவா இருக்கு, சயின்ஸ் பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கா உங்களுக்கு அப்படிங்கிற விஷயங்களை சோதனை பண்ண வேண்டிய இடத்தில் எதுவுமே சோதிக்கப்படாமல் நீங்க எப்படி கேட்டீங்கன்னா, எப்படி இளைஞர்கள் எப்படி கேட்டீங்கன்னா வண்டி இருக்கு, எங்க வீட்டுல ஒரு வண்டி வாங்கி கொடுத்துட்டாங்க, சாவி இருக்கு, எனக்கு ரோட பத்தி எந்த ரூல்ஸும் தேவையில்லை, எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, நான் பாட்டு வண்டியில போயிட்டே இருப்பேன்னா நிச்சயமா ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கு. அதே இடத்துல போலீசிங்கும் வந்து என்போர்ஸ் பண்றாங்க. இப்ப நம்ம சென்னை போன்ற நகரங்கள்ல நிறைய என்போர்ஸ் பண்றோம். சிக்னல் பிடிக்கிறாங்க. நீங்க வந்து சில இடங்கள்ல கேமராஸ் கூட வந்துருச்சு. ஆனா சென்னையை தாண்டி போனீங்கன்னா, செங்கல்பட்டு போயிட்டீங்கன்னா கூட நான் பாக்குறேன். எல்லா ஊர்களுக்கும் இப்ப போன வருடங்கள்ல எல்லா ஊர்களையும் போய் ஸ்கூல்ஸ்ல காலேஜஸ்ல வகுப்பை எடுத்தோம். நாங்க வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் மூலமா வகுப்பை எடுத்தோம். எந்த ஒரு ஊர்ல ஹெல்மெட்டை பத்தி எந்த விதமான அக்கறையும் கவலையும் இல்ல, சீட் பெல்ட்டை பத்தி எந்த கவலையும் அக்கறையும் இல்ல. ஒரு வண்டியில 7 பேர் 8 பேர் பசங்க போறாங்க. நாங்க கிளாஸ் எடுக்க நாங்க வந்து சொல்லிக் கொடுக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய கல்லூரிக்கு போகும்போது ஒரு 7 பேர் 8 பேர் வண்டியில போறான், 4 பேர் போறான். இந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஹெல்மெட்னா என்ன கேட்கிற அளவிற்கு இருக்காங்க. உங்க அப்பா அம்மா எத்தனை பேர் ஹெல்மெட் வச்சிருக்கோம், வீட்டுல எத்தனை பேர் ஹெல்மெட் கேட்டா நிறைய பேர் கையை தூக்கல. ஹெல்மெட்டா என்ன அப்படிங்கிற அளவுக்கு மோசம். ஜெகதீஸ்வரன் சார், வாசகங்களை படிக்கிறாங்களே தவிர நீங்க சென்னையை தாண்டிட்டீங்கன்னா என்போர்ஸ்மெண்ட் சுத்தமா ஜீரோவா இருக்கு. போலீஸ் ஜீரோவா இருக்கு. ஜெகதீஸ்வரன் சார், நீங்கள் சொல்கிறது ஒரு தனிப்பட்ட நபர் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அரசாங்கமே இதெல்லாம் ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியலையே சார். நம்ம ராஜாராம் சார் வைக்கிற முக்கியமான குற்றச்சாட்டில் அது ஒன்று சார். அதை நீங்கள் எப்படியா பார்க்குறீங்க? ஏன் இந்த மெத்தனம்? இல்லைங்க, அதான் சொல்றேன் இல்லையா, நமக்கு உயிர்கள் குறித்து பெரிய அக்கறை இல்லை அப்படிங்கிறத காமிக்குது. இது மிகப்பெரிய பிரச்சனைங்க. அதாவது ஒரு வருடத்திற்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் உயிர்கள் போகுது இந்தியா முழுக்க.
நீங்க பாருங்க, இப்ப நீங்க தேர்தல் காலத்துல அரசியல் காலத்துல இருக்கும், ஒரு தொகுதியோட மக்கள் ஒரு தொகுதி காணா போச்சுன்னா எப்படி இருக்கும்? படத்துல வரும்போது அத்திப்பட்டுங்கிற ஊர் காணா போடுச்சுங்கிற மாதிரி ஒரு தொகுதியோட மக்கள் எல்லாம் அப்படியே ஒரு வருஷத்துல 2 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க ரோட் ஆக்சிடென்ட்ஸ்ல அப்படிங்கறது எப்படி இருக்கும்? அப்ப ஒரு பெரிய அதிர்வலைகளை ஆட்சியாளர்களுக்கு ஏற்படுத்தணும்ல. இவ்வளவு பேர் இறந்து போறாங்களா? 2 லட்சம் பேர் ஒரு மாநிலத்துல, தமிழ்நாடு போன்ற மாநிலத்துல கிட்டத்தட்ட 17,000 பேர் இறந்து போறாங்களா? இவ்வளவு பேர் ஆக்சிடென்ட்ஸ்ல இறந்து போறாங்களா? அப்ப அதற்கு நம்ம தீவிரமான நடவடிக்கை என்ன எடுக்கணும்? நீங்க கோவிட் காலத்துல, கொரோனா காலத்திலயோ இல்ல வேற ஆஸ்துமா கம்ப்ளைண்ட்னாலயோ ஹார்ட் டிசீஸ்னாலயோ இறக்கிறத விட அதிகமான உயிர்கள் போயிட்டு இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு கூடுதலாக மத்திய அரசோ மாநில அரசாங்களோ அதுக்காக நம்ம என்ன செஞ்சோம், நம்ம இந்த ஆக்சிடென்ட் குறைக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படின்ட்டு எவ்வளவு தூரம் பேசியிருக்காங்க. அது இன்னும் சொல்ல போனா சில அமைச்சர்கள் இறந்து போறாங்க. இப்போ சமீபத்துல ஹைவேஸ் மினிஸ்டர் பையன் அவரே ஒரு விபத்துல சிக்கினார். வேலு உங்க பையனை விபத்துல சிக்கினாரு. நம்ம ஜெயலலிதா ஆட்சி காலத்துல ஒரு அமைச்சர் பதவியேற்க வரும் பொழுது அவர் திருச்சி சேர்ந்த அமைச்சர் அவர் இறந்து போனார். ஏன் மத்திய அமைச்சர்களே இறந்து போயிருக்கிறாங்களே. இது நடந்தும் சரி, இது ஒரு பெரிய பிரச்சனை, தீவிரமான பிரச்சனை இது அப்படின்ட்டு இந்த ஆட்சியாளர்களுக்கே புரியாம தானே இருக்கு. அப்ப ஸ்பீட் கண்ட்ரோல் எப்படி கொண்டு வரணும், என்போர்ஸ்மெண்ட் எப்படி கொண்டு வரணும், இது எப்படி? ஏன்னா நமக்கு நிறைய பாடங்கள் இருக்கு. இப்ப சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகள்ல நீங்க 0 ஆக்சிடென்ட்ஸ்ங்கிற ஒரு பாலிசி நோக்கி போயிட்டு இருக்காங்க. நீங்க அதை குறைக்கணும். இந்தியா இதை எப்படியாவது பாதுகாக்க முயற்சி பண்றாங்க. ஆனா அது இரு மடங்கு ஆகிட்டு இருக்குங்கிறத பாக்குறோம். நம்ம அதுக்கான இதுல ட்ரீட்ல சைன் பண்ணிருக்கோம். ஆனா அதுக்கான முழு வீச்சில் நடவடிக்கைகள் எடுக்கப்படுதா என்று கேட்டால் இல்லை அப்படிங்கிறது துரதிர்ஷ்டமான உண்மை. நன்றி சார். ராஜாராம் சார், நீங்கள் தொடர்ந்து டாஸ்மார்க் பேசுகிறப்பே நீங்கள் கஞ்சாவை பற்றியும் போதைப் பொருட்கள் பற்றியும் தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தால், இப்போ நம்ம விபத்துக்கள் அப்படிங்கிறது போதை ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்க்க முடியுது. ஆனால் இப்பயும் கூட நம்ம காவல்துறையால் ட்ரிங்க் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத மட்டும்தான் செக் பண்ண முடியுது. இப்போ தொடர்ந்து மற்ற போதை வஸ்துக்கள் அதிகமாக இருக்கிறதால அதை செக் பண்ணுறதுக்கு எந்த வழிமுறைகளும் இல்லாத போது எப்படி சார் இந்த போதையில் ரோடில் ட்ராவல் பண்ணுற டிரைவர்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? அதற்கான வழிமுறைகள் எதுவும் இருக்கா? அதாவது நம்ம சட்டங்களில் சில குளறுபடிகள் இருக்குது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒருத்தர் 2 வீலர் ஓட்டுறாருன்னா அவரு குடிச்சிருக்காருன்னு பார்க்கணும், அதுக்கு ஃபைன் போடுறது தப்பு இல்லை. பின்னாடி உட்காந்துருக்கிறவர் குடிச்சிருக்காருன்னா அவருக்கும் சேர்த்து ஃபைன் போடுறாங்க, அதே ஃபைனு. அதே மாதிரி ஒரு காரை ஓட்டுறவர் ஓட்டுறவருக்கு குடிச்சிருந்தாருன்னா நடவடிக்கை எடுக்கல, நியாயம் இருக்குது. அந்த வண்டியில் உட்காந்துருக்க இன்னொருத்தர் குடிச்சிருந்தா அவருக்கும் அதே மாதிரி ஃபைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சட்டத்தில் உள்ள குளறுபடிகள். அதே மாதிரி இன்றைக்கி அதாவது போதை வஸ்துக்கள் எது அவன் உட்கொண்டிருந்தாலும் அதை கண்டுபிடிக்கக்கூடிய டிவைஸஸை நம்ம டெவலப் பண்ணணும். இப்போ இருக்கா சார்? இன்னைக்கு நிலைமை என்ன சார்? இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு போலீஸில் இல்லை. தமிழ்நாடு போலீஸில் இருக்கிறது குடிச்சிருக்காங்களா அப்படிங்கிறது மட்டும்தான் கண்டுபிடிக்கக்கூடிய டிவைஸ் நம்மகிட்ட இருக்குது. இது மற்ற போதைகளும் அந்த போதையில் இருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணணும். பிளட்டை செக் பண்ணலாம். அது பட் லேட் ஆகும். அது உடனே அவங்கள செக் பண்ணி அனுப்பணும் இல்லையா? அந்த டயத்துக்குள்ளே பண்ணக்கூடிய டிவைஸ் நம்மகிட்ட இது வரைக்கும் இல்லை. அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்ச இடத்துலேருந்து நம்ம வாங்கணும். ரெண்டாவது இந்த போதை பொருள்கள் இதோட நடமாட்டம், இதோட பயன்பாடுகள், இதைகளை குறைச்சாலே போதும். இப்போ நம்ம போதைக்கு ஈஸியான வாய்ப்புகள், டாஸ்மாக் கடை இருக்குது, இந்த மாதிரி கஞ்சா கிடைக்குது, இது மாதிரிலாம் இருக்கிறப்போ அவங்களுக்கு அது ஒரு பழக்கத்துக்கு அடிமையாடுறாங்க ஓட்டக்கூடியவங்க. அதுவும் இந்த பஸ்ஸஸ், அப்புறம் கவர்மெண்ட் பஸ்ஸஸ்ஸு, இது மாதிரி பொது வாகனங்கள் இருக்கு இல்லையா, அதை ஓட்டக்கூடியவங்க ஒருத்தர் ஓட்டுறாரு, அதில் 50 பேர் உட்காந்துருக்காங்க. அவர் செய்கிற தவறில் இந்த 50 பேரோட உயிரும் பாதிக்குது. அதை மனசில் கொண்டு அவங்களெல்லாம் ஸ்ட்ரிக்டாக செக் பண்ணணும். சில இதில் நம்ம பார்க்குறோம், சில ஓம்னி பஸ்ஸில் ஏற்கனவே வந்தது வலைத்தளங்களில், அந்த சீட்டில் உட்காந்தே குடிச்சிட்டு தான் வண்டி ஓட்டுறாரு அந்த ஓம்னி பஸ் டிரைவர். இதெல்லாம் தெரிய வருது. இதெல்லாம் அந்த கம்பெனி கண்ட்ரோல் பண்ணணும். அதே மாதிரி கவர்மெண்ட் பஸ்ஸஸ் அவங்கள பஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள செக்அப் பண்ணணும். மெடிக்கல் செக்அப் அவங்க இதிலே பண்ணட்டும். அவங்க டிபார்ட்மெண்ட்டே இருக்கக்கூடிய அதிகாரிகள் பண்ணி அதுக்கப்புறமா அவங்களுக்கு வெஹிக்கிள் எடுக்க சொல்லலாம். ஏன்னா இங்கேருந்து பஸ்ஸு எல்லா ஊருக்கும் போகுது, வேறு ஸ்டேட்டுக்கு கூட போகுது. அப்போ அவங்கள நம்பி அதில் ஏறக்கூடிய எல்லா பயணிகளோட உயிருக்கும் அது ஒரு பாதுகாப்பு வேணும். கண்டிப்பாக சார். இந்த மாதிரி சட்டங்கள் மாற்றப்படணும். கண்டிப்பாக சார். இதை தாண்டி இரவில் அதிகமான ஆக்சிடென்ட் நடக்குது அப்படிங்கிற ஒரு டேட்டா பேஸும் வருது. அதற்கு காரணம் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது இரவில் நம்ம ரோடுகளில் மெயினாக, அதாவது நேஷ்னல் ஹைவேஸில் லைட்டு கிடையாது. பெரிய ஊர்கள் அதை ஒட்டி இருக்க பகுதிகளில் மட்டும்தான் லைட் இருக்குது. மற்ற பகுதிகளில் மொத்தமாக இருட்டாக இருக்குது. ரெண்டாவது அந்நேரத்தில் பஸ்ஸஸ், லாரிஸ், இப்போ கார், ஏன்னா நைட் ட்ராவல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போது ஒவ்வொருத்தரும் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாத ஸ்பீடில் போகிறாங்க. அப்படி போகிறப்போ திடீர்னு ஒருத்தர் பிரேக் அடித்தா மற்றவங்களாம் சார் சொன்னபடி ஒருத்தர் மேலே ஒருத்தர் இடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அங்கங்கே ஸ்பீட் பிரேக்கர் இருக்கணும். ஸ்பீட் பிரேக்கர் இருந்தால் அந்த ஸ்பீடே கண்ட்ரோல் ஆகிடுது அப்படின்னு அவங்க கொண்டு வராங்க. சில விஷயங்களை இதை நிச்சயமாக ஒரு கமிட்டி போட்டு ஆராய்ஞ்சு நிபுணர்களை வச்சு என்ன பிரச்சனைன்னு பார்க்கணும். இந்த இதுக்கு லைட் இல்லாததுக்கு கரண்ட்டு
சப்ளை அதுக்கு வந்து நமக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படின்னா நீங்கள் சோலார் சிஸ்டம் வைங்களேன், பகலில் சார்ஜ் ஆகிட்டோம், நைட்டில் எரியட்டும், எரியிற வரைக்கும் எரியட்டும். ரெண்டாவது, இந்த வண்டி ஓட்டுறவங்களுக்கு வெளிநாடுகளில் என்ன சொல்லுவாங்கன்னா, லைசன்ஸ் வாங்குறப்போ அவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரே வேலை, முன்னாடி போகக்கூடிய வண்டியோட டயரை நீங்கள் இங்கேருந்து பார்க்கணும், அந்த டிஸ்டன்ஸில் நீங்கள் வண்டியை ஓட்டணும், அது ஒரு குறியீடு. அப்படின்னா அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் பிரேக் அடித்தா நிற்கும் அப்படிங்கிறதுக்கு. அவங்க பிரேக் அடித்தாலும் நிற்கும், நீங்கள் பிரேக் அடித்தாலும் அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகும், ஒன்றுக்கு ஒன்று மோதாது அப்படிங்கிறது. அதை மாதிரி இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து என்ஃபோர்ஸ் பண்ணணும். அதாவது வண்டிகளை உற்பத்தி பண்ணுற இடத்துல இந்த ஸ்பீடுக்கு மேலே ஓடக்கூடிய வண்டிகள் இங்கே தேவையில்லை, ஏன்னா நமக்கிட்ட ரோடு இல்லை. ரெண்டாவது, அந்த வண்டிகளை வந்து உற்பத்தி பண்ணுறதை கண்ட்ரோல் பண்ணணும். ரெண்டாவது, பெரிய இந்த பஸ்ஸஸ் எல்லாம் கூட ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி டிவைசஸ் இருந்தது, இப்போ அந்த டிவைஸ் கிடையாது. காரு 120, 150, 200 அது பாட்டில் பறக்குது. சிட்டியில் மேக்ஸிமம் பார்க்குறோம், பணக்காரங்க நைட்டில் தண்ணி அடிச்சுட்டு தெருவோரம் படுத்துருக்கவங்க மேலாம் ஏற்றிட்டு போகிறாங்க, அங்கே ஓரமாக நிறுத்திட்டு ஆட்டோ மேலே இடிச்சிட்டு போகிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம கட்டாயம் தடுத்தாகணும். ஒவ்வொரு உயிருங்கிறது வந்து அது வந்து ஒரு குடும்பம் அதுக்கு பின்னாடி இருக்குங்கிறத நம்ம மறக்கக்கூடாது, அரசாங்கமும் மறக்கக்கூடாது. கண்டிப்பாக சார். சார் ஜெகதீஸ்வரன் சார், ராஜாராம் சார் சொன்ன மாதிரி இந்த இரவுல பயண திட்டங்கள் அப்படிங்கிறது எல்லோருக்கும் ஒரு பொதுவானதாக இருக்குது. எல்லார் மனசுலையுமே வந்து நம்ம இரவில் போனால் கொஞ்சம் வேகமாக போயிடலாம், நேரத்தை மிச்சப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பொதுவாக இருக்கிறது. அந்த எண்ணங்கள் தான் நிறைய விபத்துக்கு காரணம் அப்படின்னு பார்க்கப்படுது. அது உங்கள் பார்வையில் எப்படியா பார்க்குறீங்க? இல்லைங்க, அது இரவுல பயணம் கூட அது சரிங்க. அது கூட சில பேர் வந்து விடிகாலையில பயணம் பண்றாங்க, பகல்ல பயணம் பண்றாங்க, அதெல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கு. என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, எக்ஸாக்டா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் டிராவல் வச்சுக்கலாம். ஒரு ஊருக்கு போகும்போது ஒரு 5 மணி நேரம் இல்ல, ஒரு விடிகாலையில 4 மணி 3 மணிக்கு போயிட்டு இருக்கும்போது யாரா இருந்தாலும் தூக்கம் அசத்தும். நீங்க வந்து முதல் நாள் வேலை பார்த்திருப்பாங்க, ஒரு திருமணம் முடிச்சுட்டு வந்திருப்பாங்க, கொஞ்சம் டயர்டா இருப்பாங்க. அந்த நேரத்துல வந்து நம்ம என்ன நினைப்போம்னா, போயிடலாம், இன்னும் 1/2 மணி நேரம் தான், 1 மணி நேரம் தான், ஒரு அழுத்தத்துல போயிடலாம், ஒரு மிதி மிதிச்சா போயிடலாம் அப்படிங்கறதா இங்க. இந்த அதாவது ஒரு ப்ரொஃபஷனல் டிரைவர் இல்லாம நம்ம வீட்டுல திடீர்னு வண்டி ஓட்டிட்டு போறாங்க இல்லையா, அவங்களுடைய மைண்ட் செட்டா இருக்கு. கொஞ்சம் தூரத்துல போயிடும். இது மாதிரி நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நீங்க பாருங்க, இந்த விடிகால டயத்துல நடந்திருக்கும், இல்ல வந்து ஒரு ரொம்ப நேரமா ஓட்டிட்டு வந்ததுக்கு பிறகு நடந்திருக்கும். ஏன்னா அவருக்கு அந்த தூக்கம் அசதி, அந்த தூக்கம் வந்த அந்த ஒரு செகண்ட் போதும். நம்ம ஒரு செகண்ட் அவர் தூங்கிட்டாருன்னா ஏதாவது ஒரு வண்டியில கொடுத்துருவாரு, எல்லாமே காலி ஆயிடும். இன்னொரு நிறைய நேரங்களில் சீட் பெல்ட்ஸ் இப்ப வந்து எவ்வளவுதான் ஆக்சிடென்ட்ஸ் பார்த்தாலும் நீங்க அட்லீஸ்ட் ஹெல்மெட்டும் போட மாட்டோம், சீட் பெல்ட்டும் போட மாட்டோம், நாங்க இப்படியே தான் போவோம், நாங்க வேகமா தான் போவோம் அப்படிங்கிற மக்கள் என்ன பண்ண முடியும்? எவ்வளவோ ஆக்சிடென்ட்ஸ் பாக்குறாங்க, அவங்க குடும்பத்திலே சில பேரை இழக்கிறாங்க. அதை பார்த்த பிறகு கூட நமக்கு அறிவு வரலன்னா நம்ம எல்லாம் மனித ஜென்மங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இது கடுமையான வார்த்தையா இருந்தாலும் உண்மையிலே மனித ஜென்மங்களா நம்ம ஒரு கேள்விதான் நமக்கு வருது. ஒரு சீட் பெல்ட் போட்டா உயிரை காப்பாத்தும். சீட் பெல்ட் நீங்க அட்லீஸ்ட் யார் பேக் வேலை செய்யறா கூட சீட் பெல்ட் போட்டாட்டி யார் பேக் வேலை செய்யாது. யார் பேக் வேணும்னு சொல்லிட்டு போய் வாங்குறோம் நம்ம வாகனத்தை, ஆனா சீட் பெல்ட் போட மாட்டேன். அது வந்து சவுண்ட் வந்துட்டு போகுது, இல்ல என்ன ஆயிடுது, சீட் பெல்ட் போறதுல உங்களுக்கு என்ன அன்கம்ஃபர்டபுளா ஆயிருது, உங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனை வரப்போகுது? இதெல்லாம் ரொம்ப சாதாரண. ஒரு உயிரை காப்பாத்துது அப்படிங்கிற ஒரு அறிவு இல்லாம நம்ம மக்கள் இருக்கிறாங்கிறத ரொம்ப ஆச்சரியமான விஷயமாக இருக்கிறது. எல்லாருக்கும் என்ன கேட்டீங்கன்னா, நமக்கு என்ன பெருசா ஆயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணக்குல தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா விபத்துகள் தொடர்ச்சியா டயர்ட் ஆயிடுச்சா, நமக்கு வந்து தூக்க சொத்துதா, ஓகே வண்டியை போட்டுருவோம். நிறைய இடங்கள்ல நிறைய ஹோட்டல்ஸ் வந்துருச்சு, போய் நீங்க வண்டியை போட்டு தூங்குறதுக்கு எத்தனை இடங்கள் வந்துருச்சு. ட்ரக் லேபைலாம் நிறைய ட்ரக்குக்காக தனியா இடங்கள், தனியார் வாகனங்களுக்கான இடங்கள் ஹைவேஸ் எவ்வளவோ கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பெட்ரோல் பங்க்ல போட்டு தூங்கலாம், வசதின்னு வந்துச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா நாங்க அதை ஓவர்டேக் பண்ணிடுறோம் பாருங்க, ஓவர் கம் பண்ணிடுறோம் பாருங்க அப்படிங்கிற ஒரு முட்டாள்தனம் பல நேரங்கள் அந்த விபத்துகள் ஏற்பட காரணமாக இருக்கிறது. இன்னொன்று, ஜென்ரலாவே இந்த ஓவர் ஸ்பீடிங் நம்ம வந்து வேகமா போய் என்ன சாதிக்கிறோம்? ராக்கெட் விட போறியா நீ? என்ன இஸ்ரோட சயின்டிஸ்டா இருக்க? அதே வேலையை தான் பண்ண போற. அந்த அறிவு இல்லாம மறுபடியும் நம்ம செஞ்சுட்டே தான் இருக்காங்க. வேகமா போயிடலாம், ஏன் வேகமா போறீங்க? ஒரு குடும்பம் நெருக்கடியா நிக்குது, ஒரு குடும்பம் அனாதை ஆகுது, ஒரு வீட்டுல ஒரு அப்பா செத்து போறான், ஒரு பிள்ளை அனாதை ஆயிடுது, அவங்க அந்த குழந்தையோட படிப்பு என்ன, இதெல்லாம் தெரியாத அளவிற்கே இன்னும் மக்கள், இன்னும் சொல்ல போனா முன்னாடி சொன்ன மாதிரிதான், பல விஷயங்கள்ல முன்னேறிய மாநிலம், பல விஷயங்கள்ல ரொம்ப அறிவாளியாக இருக்கிற அதே தமிழக மக்கள், தமிழ்நாடு இந்த ஆக்சிடென்ட், விபத்துக்கள், அப்புறம் தற்கொலைகள், இந்த 2 விதத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான செயல்பாட்டை தான் பண்ணிட்டே இருக்காங்க. நிறைய நேரங்களில் தனிமனிதனுடைய தவறுகள் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. இந்த விபத்துக்களை கட்டுப்படுத்த என்ன மாதிரியான நடவடிக்கைகளை அரசாங்கமும் மக்களும் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லங்க, முதல்ல மக்கள்னு பாத்தீங்கன்னா, நம்ம முதல்ல என்னன்னா, நல்ல ரோடு இருக்கு, ஓவர் ஸ்பீடிங் போலாம். நீங்க எல்லாத்துலயும் ஸ்பீட் லிமிட் இருக்கு, அதை பண்ணணும். இன்னொன்னு, நீங்க நான் முன்னாடி சொல்ற மேலை நாடுகளோட உதாரணம் மறுபடியும் சொல்றேன். மேலை நாடுகள், இப்ப யூஎஸ் போற நாடுகள்ல ஊருக்குள்ள சுத்தி போலீஸ் நிற்கவே மாட்டாங்க. நம்ம ஊர்ல மாதிரி டிராபிக் போலீஸ் அங்க நின்று வந்து காசு வசூலிக்கிறது, நீங்க வந்து இதை வச்சு ஃபைன் போடுற அந்த வேலை பண்ணவே மாட்டாங்க. வெளியிடங்கள், அதாவது புறநகர்ல நிப்பாங்க, ஹைவேஸ்ல நிப்பாங்க, ஸ்பீட் கன் வச்சிருப்பாங்க. ஸ்பீட் கன்னை வச்சு பார்த்துட்டு அவர் ஓவர் ஸ்பீட் பண்றாருன்னா டக்குன்னு அவரை ஃபாலோ பண்ணி போய் லைட் அடிச்சு அவரை நிப்பாட்டி ஏன் ஸ்பீடா போறேன்னு சொல்லிட்டு அங்க ஃபைன் போடுவாங்க.
நம்ம ஊர்ல ஹைவேஸ்ல போலீஸ் பார்த்ததே கிடையாது. நீங்க வந்து ஹைவேஸ்ல போலீஸ் நின்று இது ஏன் இவ்வளவு ஸ்பீடா போறீங்க அந்த வேலையை கொண்டு வரணும். நீங்க அட்லீஸ்ட் ஸ்பீட் கன் இல்லையா, நீங்க வந்து அதுக்கான தொழில்நுட்பத்தை உருவாக்கி நீங்க இப்போ ஆட்டோமேட்டிக்கா ஃபைன் போடுற இது பார்த்துட்டு தான் இருக்கும். நம்ம வந்து இப்போ சென்னையில அண்ணா நகர் போன்ற இடங்கள்ல பல இடங்கள்ல கேமராவை படம் பிடிச்சு அது வந்து சலான்லாம் வீட்டுக்கு அமிச்சிட்டு இருக்கு. அது ஹைவேஸ்லயும் கொண்டு ஹைவேஸ் லிமிட் வச்சிருக்கீங்கல்ல, சில ரோடுகள் 60, சில ரோடுகள் 70, 80 வச்சிருக்கீங்கல்ல. ஆனா அதுலதான் வண்டி போதா 120, 130 போகுது இல்ல. அதாவது மாசம் ஃபைன் போடுங்க, நீங்க சலான் அனுப்புங்க, நீங்க நிறைய ஃபைன் போடுங்க. அப்படி போட்டாதான் திருந்துவாங்க. இல்லாட்டி உங்களுக்கு திருந்துவதற்கான வாய்ப்பே கிடையாது. 6 லைன் வந்துருச்சு, 7 லைன் வந்துருச்சு, அடிச்சு போலாம். நம்ம இதை பத்தி நமக்கு அக்கறை இல்ல, நம்ம வந்து எதையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம வேகமா போனா போகும், நம்ம நல்ல ஹை அண்ட் கார் வச்சிருக்கிறோம், இல்ல வேகமா போடும் அப்படிங்கிறது மட்டும்தான் மக்கள் மனசுல இருக்கு. அது மாறணும். அதுக்கு போலீசிங் வந்து அந்த என்போர்ஸ்மெண்ட்ங்கிறது ஊருக்குள்ள பண்ற மாதிரி வெளியே பண்ண வேண்டிய அவசியம் அதிகமாக இருக்கிறது. சென்னை முன்னாடி சொன்ன மாதிரி சென்னையை தாண்டி மற்ற இடங்கள்ல போலீஸ் போர்ஸ் வந்து டிராபிக் போலீஸ் போர்ஸ் வந்து நிறைய ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவங்க எல்லாம் எனக்கு ஊருக்குள்ள ஹெல்மெட் எல்லாம் போட வேணாம். நிறைய பேர் ஏங்க நான் என்ன தெரியாதா ஒண்ணு தெரியாதான்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா எல்லா ஊர்களிலும் உயிர்கள் போய் கொண்டிருக்கின்றன என்பதை உணர வேண்டும். அது நிறைய செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதான் குறிப்பாக அரசாங்கம் செய்ய வேண்டிய. ஏற்கனவே ஃபைன்ஸ் எல்லாம் போட்டு ஜாஸ்தி ஆயிருக்கு, ஆனா ஃபைன்ஸ் எல்லாம் உன்னே இம்ப்ளிமெண்ட் ஆகுதாங்கிற பாக்கணும். இப்போ வந்து லைசன்ஸ் இல்லாம ஒரு 18 வயது குறைந்த ஒரு மாணவரோ மாணவியோ வண்டி ஓட்டாங்கன்னா 25,000 ஃபைன். ஆனா எத்தனை காவல்துறையினர் இந்த மாதிரி ஸ்கூல் பசங்களை பிடிக்கும் போது போடுறான்னு கேட்டீங்கன்னா இல்ல. போடுங்க, அப்பதான் அவங்க திருந்துவாங்க. இல்லாட்டி உங்க அப்பா அம்மா ஏன் வண்டி வாங்கி கொடுக்குறாங்க, ஏன் அந்த பசங்களுக்கு வண்டி ஓட்டுறாங்க அவங்களே என்கரேஜ் பண்றாங்க? நீ எங்கேயோ போறதுக்கு நீ கடைக்கு போ, நீ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போ, ஏன் என்கரேஜ் பண்றாங்க? நீங்க ஒரு பேரண்ட்ஸுக்கு நீங்க அந்த 20,000 போட்டு பேரண்ட கட்ட வச்சீங்கன்னாதான் அடுத்த தடவை பேரண்ட் அதை தப்ப பண்ண மாட்டாங்க. அப்பதான் தங்களோட பசியனோட உயிரோ பொண்ணோட உயிரோ போகாம இருக்கும். இதை ஸ்ட்ரிக்டா என்போர்ஸ் பண்ணாங்கன்னா நீங்க எவ்வளவுதான் விழிப்புணர்வு நாங்க தொடர்ச்சியா விழிப்புணர்வு பணிகள் பண்ணிட்டு தான் இருக்கும். எவ்வளவுதான் விழிப்புணர்வு பணிகள் பண்ணாலும் நீங்க ஸ்ட்ரிக்டா போலீஸ் என்போர்ஸ்மெண்ட் பண்ணீங்கன்னா நிச்சயமாக இதெல்லாம் மாறும். இல்லாட்டி உங்களை மாற்றவே முடியாது. கண்டிப்பா சார். சார் ஜெகதீஸ்வரன் சார், இந்த இருளில் வந்து சோர்வு தான் தூக்கத்துக்கு காரணம், தூக்கம் தான் விபத்துக்கு காரணம் அப்படிங்கிறத நீங்கள் 2 பேரும் சொன்னதா நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி இருக்கப்ப இந்த இருள் தாண்டி அங்கே இருக்க வேண்டிய சைன் போர்டுங்க ரிஃப்ளெக்டர்ஸ் கூட சரியாக இல்லாமல் இருக்குது. அதற்கு என்ன காரணம்? ஏன்னா மத்திய அரசு கேட்குறப்ப வந்து நெடுஞ்சாலைத்துறை அப்படின்வாங்க, மாநில அரசு அதை செஞ்சு கொடுக்கல அப்படின்வாங்க. இப்படி வந்து இது தேசிய நெடுஞ்சாலை, இது மாநில நெடுஞ்சாலை அப்படின்னு 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இதற்கு என்ன சார் இறுதியான தீர்வாக இருக்கும்? இல்லங்க, நீங்க எல்லா நெடுஞ்சாலைகளும் டோல், இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுல தான் வந்து அதிகமான டோல். கேரளால வெறும் 3 டோல் தான். தமிழ்நாட்டுல மட்டும் 56 டோல் வச்சிருக்காங்க. காசை வந்து வழிப்பறி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்து ஏன்னா அந்த பல நேரங்கள் நமக்கு இருக்கிற கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, சில நேரங்களில் சொல்லுவாங்க செங்கல்பட்டு டோல்லாம் எக்ஸ்பைர் ஆகி பல வருஷம் ஆச்சுங்க, ஏன் வாங்குறாங்கன்னு தெரியல. அவங்க என்ன சொல்றாங்க, மெயின்டைன் பண்றோம், நாங்க தான் வருஷம் மெயின்டைன் பண்றோம்ல, நாங்க வந்து நடுவில் செடி வச்சு ஊத்துறோம், நாங்க ரோடு பேட்ச் ஒர்க் பண்றோம். அவங்களுடைய இதுதான் இது. அவ்வளவு காசு வாங்குற அந்த டோல் மெயின்டைன் பண்றோம், 50 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் மெயின்டைன் பண்றீங்கன்னா அவனுடைய வேலை அது. அப்ப வேலை செய்ய தவறுனாங்கன்னா அதை கேள்வி கேட்க வேண்டிய அரசாங்கத்துடைய வேலை, அது ஹைவேஸ் டிபார்ட்மெண்டோட வேலை. அதை இவர்கள் திறம்பட செய்கிறார்களாங்கிறதா. நீங்க வந்து அந்த டோல் எடுக்கும் போது அந்த ஏலம் எடுக்கும் போது வாங்குகின்ற லஞ்சத்தை தாண்டி, லஞ்சம் வாங்குறது அதை அவனுக்கு சரியா அது முடிச்சு கொடுக்குற, அதை தாண்டி பொதுமக்களோட உயிரும் முக்கியம் என்பதை அரசாங்கங்கள் உணர வேண்டும். அதை உணர்ந்தாங்கன்னா தான் இது மாறும். நன்றி சார். சார் ராஜாராம் சார், இந்த முக்கியமாக சார் சொன்ன மாதிரி இந்த டோல் ரோடுல வந்து ரிப்பேர் பண்ணுறப்ப ஒரு சைன் போர்டு கூட வைக்கிறது இல்லை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டை வந்து வாகன ஓட்டிகள் அதிகமாக சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அரசாங்க சைட்லேருந்து சொல்கிறப்ப வாகன ஓட்டிகள் பொறுப்பாக நடந்து கொள்வதில்லை, அவர்கள் பொறுப்பற்றத்தனம் தான் விபத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ இந்த 2 விஷயங்கள்லையும் நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் செஞ்சால் அந்த விபத்துக்களை குறைக்க முடியும்? உங்களோட சஜஷன். 2 பேர்லையும் தவறு இருக்குது. அரசாங்கம் வந்து அதுவும் நேஷனல் ஹைவேஸில் அங்கே டோல் பிளாஸா வச்சு வசூல் பண்ணுறாங்க. அந்த குறிப்பிட்ட காலம்னு சொல்கிறாங்க முதல்ல. அந்த குறிப்பிட்ட காலம் தாண்டியும் டபுள் மடங்கு நம்ம வசூல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு அவங்க தகுந்த மாதிரி எதுவும் பண்ணியிருக்காங்கன்னா எதுவும் கிடையாது. ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா அவங்களுக்கு உடனே எடுத்துகிட்டு போகிற மாதிரி அந்த ரோட் சைடில் ஒரு கிளினிக்கு, ஒரு வெஹிக்கிள் எங்கெங்கேயோ இருக்குது ஒரு இடத்துல, ஆனால் எல்லா இடத்துலையும் இல்லை. அதே மாதிரி அரசாங்கம், நம்ம மாநில அரசாங்கம் அதோட, ஏன்னா மாநில அரசாங்கத்தில் தான் அந்த ரோடு இருக்குது, நேஷ்னல் ஹைவேஸாக இருந்தால் கூட அந்த இடங்களில் இவங்க வந்து நிச்சயமாக ஹாஸ்பிட்டல், கிளினிக் அந்த மாதிரி ஆரம்பிக்கலாம். இல்லை இவங்களால முடியலைன்னா ப்ரைவேட்டுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு ஒரு முயற்சியாக தான் இருக்கும். ஆம்புலன்ஸ் நிச்சயமாக இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளே, குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே நிச்சயமாக ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கணும். இந்த மாதிரி வசதிகள்லாம் செஞ்சு கொடுக்கணும். அதெல்லாம் செஞ்சு கொடுக்கவே இல்லை. லைட்டு, நான் சொன்ன மாதிரி திருப்பி சொல்கிறேன், நைட்டில் வந்து பகல் முழுக்க இவங்க ஏதாவது ஒரு வேலையை பார்ப்பாங்க. சென்னைக்கு வந்திருப்பாங்க திருநெல்வேலியிலேருந்து, இங்கே வந்து அவங்க பார்க்கக்கூடிய வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டில் ட்ராவல் பண்ணி நெல்லைக்கு காலையில் போய் சேர்ந்துட்டு நாளைக்குள்ள வேலைகளை பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நைட் ட்ராவல்ங்கிறது ஒரு கன்வீனியண்ட்டான விஷயம். அதுக்காக அவங்க பார்க்குறாங்க. அந்த நைட் ட்ராவலை வந்து போகிறப்போ அது சேஃப்டியாக இருக்கணும் இல்லையா? முதல்ல லைட்டே இல்லை.
ரெண்டாவது நீங்கள் சொன்ன மாதிரி சைன் போர்டு இல்லை. ஓட்டக்கூடியவங்களுக்கு அந்த டெஸ்ட் அவங்க வந்து தண்ணி அடிச்சிருக்காங்களா இல்லையா, வேறு போதை வசதிகள் சாப்பிட்ருக்காங்களா, எந்த நிலைமையில் இருக்காங்க, ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் கூட நார்மலாகவே 3 மணி 4 மணிக்கு அவங்களுக்கு தூக்கம் வரும். முன்னாடிலாம் பஸ்ஸில் வந்து கண்டக்டர் டிரைவர் மாறிட்டே இருப்பாங்க. ஒரு 4 மணி நேரத்துக்கு ஒருக்க ஒரு டிரைவர் 2 டிரைவர் இருப்பாங்க, மாறி இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் விட்டு போச்சு. பிடிச்சாங்கன்னா ஒரே பிடி 8 மணி நேரம் ஒரே டிரைவர் ஓட்டுறாங்க. எப்படி முடியும்? அவங்களும் மனிதன் தானே, அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுதான் காரணம். இதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படிங்கிறத கண்காணிக்கணும், சட்டங்களை கடுமையாக்கணும். அதை வந்து கண்காணிக்கிறதுக்கு காவல்துறை நிச்சயமாக நிறைய காவல்துறை அவர் சொன்ன மாதிரி போடுறதுக்கு நம்மகிட்ட இல்லை ஸ்ட்ரென்த்து. 8 கோடி பேருக்கு நம்மகிட்ட இருக்கிறது வந்து 1,32,000, அதுலேயும் 10,000 காலியிடங்கள் இருக்குது. இதெல்லாம் நம்ம அதிகப்படுத்தணும். அதே மாதிரி இந்த ரோடு ஆக்சிடெண்ட்டை அதில் இவ்வளோ பேர் இறந்து போகிறாங்க அப்படிங்கிறப்போ அதை தவிர்க்கிறதுக்கு என்ன வேணுங்கிறத அரசாங்கம் யோசிக்கணும். யோசித்து அதுக்குள்ள நடவடிக்கைகள் எடுத்தால் தான் இது குறையும். தவறு செய்கிறதுக்கு அரசாங்கம் அனுமதிக்கக்கூடாது. தவறு செய்தவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறையில் வந்து இதில் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். போக்குவரத்துறை அவங்க வந்து லைசன்ஸ் கொடுக்குறது, வெஹிக்கிளை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறது, அதெல்லாம் அவங்க கரெக்டாக நடக்கணும். அது நடக்காத போது எல்லா பிரச்சனைகளும் நடந்து கடைசியில் மனித உயிர்கள் வந்து பலியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இதை இப்போ உணர்ந்துக்கிட்டு இதோட அவங்க திருந்தி மாற்றிக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத என்னோட கருத்து. நன்றி சார். நம்முடைய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.